மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலகட்டம், பனு இஸ்ரவேல் சமுதாயம். அந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்திலிருந்து ஒரு பெண்மணி ஒருவர்கள் மூசா நபியிடம் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மூசா நபி அவர்களே, நான் ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பாரா, எனக்கு தௌபா இருக்கிறதா என்று அழுது கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு கவலையோடு அந்த பெண்மணி கேட்கிறார்கள் மூசா நபியிடம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, நீ என்னமா பாவத்தை செஞ்சிருக்கிற, முதல்ல என்ன பாவம் செஞ்சிருந்தது சொல்லு என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கிறப்ப, எனக்கு திருமணம் எல்லாம் ஆகல, திருமணம் ஆகல, ஆனால் நான் ஜினாவில் ஈடுபட்டு விட்டேன், ஜினாவில் ஈடுபட்டு விட்டு எனக்கு நான் கர்ப்பம் தரித்து விட்டேன், அதன் மூலமாக எனக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது, அந்த குழந்தையை மக்களுக்கு முன்னால் வளர்த்தால் எனக்கு அவமானத்தை கருதி கேவலத்தை கருதி அந்த குழந்தையை நான் கொலை செய்து விட்டேன் என்று அந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்த அந்த பெண்மணி மூசா நபியிடம் கூறுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது. உடனே அல்லாஹ்வினுடைய வேதனை இறங்குவதற்கு முன்னால் நீ இருக்கின்ற பொழுது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இறங்கும், நீ அவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருக்கிறாய், உனக்கு தௌபாவெல்லாம் கிடையாது, மன்னிப்பெல்லாம் கிடையாது, உடனே வேகமாக ஓடிவிடு என்று அடித்து துரத்துகிறார்கள். அந்த பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அடித்து துரத்துகிறார்கள். இறை தூது செய்தியை சொல்வதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மலக்குகளுக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரீல் இறங்கி விட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இறங்கி சொன்னார்கள், என்ன இப்படி தௌபா செய்து மனம் வருந்தி கண்ணீர் வடித்து தன்னுடைய தவறை உணர்ந்து தௌபா தேடி வந்த அந்த பெண்மணியை இப்படி விரட்டி விட்டீர்களே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூசா நபியிடம் கேட்கிற பொழுது, ஜிப்ரீலே, அந்த பெண்மணி என்ன தவறு செய்திருக்கிறார்கள் தெரியுமா? திருமணம் ஆகவில்லை, ஜினா செய்வது எவ்வளவு பெரிய பாவம், அதுவும் அல்லாமல் பெற்ற குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை கொலை செய்து வந்திருக்கிறார், எவ்வளவு பெரிய பாவம், அதனால்தான் நான் அடித்து துரத்தி விட்டேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, இதுக்கே நீங்க இப்படி அடித்து துரத்தி விடுறீங்களே, இதை விட பெரிய பாவம் செய்யறவங்க இருக்கிறாங்க, அவங்களை நீங்க கண்டுகொள்வதில்லை, அவங்களுக்கு நீங்க உபதேசம் செய்யறதில்லை, இதை விட பெரிய பாவமா, இதை விட என்ன பெரிய பாவம் இருக்கிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்கிறார்கள், யார் வேண்டுமென்றே தொழுகை விடுகிறார்களோ அது இதை விட பெரிய பாவம். அது எவ்வளவு பெரிய பாவம், ஜினாவும் குழந்தை கொலை செய்வது, அதை விட பெரிய பாவம் வேண்டுமென்றே தொழுகை விடுவது. இதை அல்லாஹ் உங்களிடத்தில் சொல்லி வர சொன்னான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறிவிட்டு போனார்கள் என்றால், தொழுகையின் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு பெற்றோர்களும் தொழுவதில்லை, குழந்தைகளுக்கும் அந்த தொழுகை இல்லை. ஆகவே நமது குழந்தைகள் சாலிகானவர்களாக ஒழுக்கமுள்ளவர்களாக அந்த குழந்தைகள் வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு மதரசா கல்வியை, மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும். ஆரம்பத்தில் இருந்தே ஒரு 7 வயது அவர்கள் அடைந்திருக்கின்ற பொழுதிலிருந்து அவர்களை தொழுகையாளிகளாக நாம் ஆக்க வேண்டும், தொழுகை ஏற்க வேண்டும். அவை கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குழந்தை பாக்கியம் என்பது இருக்கிறது, அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இருக்கிறது. குழந்தை பாக்கியம் என்பது ஒரு அன்பளிப்பாக இருக்கிறது, குழந்தை பாக்கியம் என்பது ஒரு அமானிதமாக இருக்கிறது, குழந்தை பாக்கியம் என்பது மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது.